ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு தொடக்கம். வாக்குச்சாவடி மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் கருத்து திணிப்புகளாகவே உள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒன்றிய அரசு ஊழியர்களை நியமிக்கும் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஈரானின் முன்மொழிவுகளில் திருப்தி இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. 226 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்தி பிடித்து டெல்லி அணி சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் கருத்து திணிப்புகளாகவே உள்ளதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரியில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கருத்து கணிப்பு என்பது முறையாக இருந்தால் அதன் மீது நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதிகமான இடங்களில் கருத்து திணிப்புதான் உள்ளது என்றார். கருத்து கணிப்பு குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்களின் உண்மையான கருத்து கணிப்பும் உண்மையான எண்ணங்களும் கடந்த 5 ஆண்டுகள் திமுக எவ்வாறு ஆட்சி நடத்தியது என்பதையும் 4ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். விஜய் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்காள சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. முதற்கட்ட தேர்தல் கடந்த 23ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் கடந்த 29ஆம் தேதியும் நடைபெற்றது. இதனிடையே 2ஆம் கட்ட தேர்தலில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் முறைகேடுகள் நடைபெற்றன. பாஜக வேட்பாளருக்கு வாக்கு அளிக்க முடியாத வகையில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும், மெக்ராஹட் பட்சின் தொகுதியில் 11 வாக்குச்சாவடியிலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மறு தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. இதையடுத்து வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒன்றிய அரசு ஊழியர்களை நியமிக்கும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மேற்கு வங்க வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒன்றிய அரசு ஊழியர்களை பணியமர்த்தும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக ஏற்றுக்கொண்டது. முன்னதாக தேர்தல் பணியாளர்களை நியமிப்பது ஆணையத்தின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஏப்ரல் 30ஆம் தேதி தள்ளுபடி செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் ஜோய்மால்யா பாக்சி அடங்கிய சிறப்பு அமர்வு நாளை காலை 10:30 மணிக்கு விசாரணை செய்ய உள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்தாலும் கடந்த 2 தினங்களாக வெப்பசலன மழை ஆங்காங்கே பெய்து வருகிறது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஈரானின் முன்மொழிவுகளில் திருப்தி இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றும், ஆனால் தற்போதைய முன்மொழிவுகளில் தனக்கு திருப்தி இல்லை என்றும் தெரிவித்தார்.
ஈரானில் யார் தலைவர் அவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். ஈரானிடம் தற்போது கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை மற்றும் பாதுகாப்பு திறனும் மிக குறைவாகவே உள்ளது என்றும் மனிதநேய அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொள்வதையே தான் விரும்புவதாகவும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் இராணுவ நடவடிக்கை தொடரும் என்றும் அது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற தேவையில்லை, அது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 43வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 43வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 225 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. இதில் அதிகபட்சமாக ரியான் பராக் 90 ரன்களும், டோனாவன் ஃபெரைரா 47 ரன்களும் குவித்தனர். பந்து வீச்சு தரப்பில் டெல்லி அணியின் மிட்செல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளும், அக்சர் பட்டேல், நடராஜன் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 19.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 226 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக KL ராகுல் 75 ரன்களும், பத்தும் நிசாங்கா 62 ரன்களும் குவித்து டெல்லி அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் டெல்லி அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை எந்தவித முடிவுகளையும் முன்கூட்டியே கூற முடியாது என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துவிட்டார். கோவை விமான நிலையத்தில் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் சூழ்நிலையில் பல்வேறு கருத்து கணிப்புகளும் அரசியல் விமர்சனங்களும் வெளியாகி வருவதாகவும், ஆனால் உண்மையான நிலைமை வாக்கு எண்ணிக்கையின் பின்னரே தெளிவாகும் என்றும் கூறினார். தேர்தல் என்பது மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்தும் ஜனநாயக செயல்முறை என்பதால் இறுதி முடிவுகளை மரியாதையுடன் ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெற்றி அல்லது தோல்வி குறித்து முன்கூட்டியே கருத்து தெரிவிப்பது பொருத்தமல்ல என்றும் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் குறித்து எந்த ஒரு கணிப்புகளும் பதிலாக அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை முடிவுகளையே எதிர்பார்க்க வேண்டும் என கார்த்திக் சிதம்பரம் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக 180 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் ஜெம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது உழைக்கும் மக்கள்தான் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையானவர்கள் என்றும், இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் உற்பத்தி பங்களிப்பில் முதல் இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக 180 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். கட்டாயமாக உழைக்கும் மக்கள் தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையானவர்கள். இன்றைய தினத்திலே தமிழ்நாடு தங்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவின் உற்பத்தி பங்களிப்பில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிலே உள்ள உழைக்கும் வர்க்கத்தினருடைய முயற்சி தான் அதற்கு காரணம். ஏனென்றால் எல்லா தரப்பிலும், ஒரு விவசாயமானாலும் சரி, வேறு தரப்பானாலும் சரி, எல்லா தரப்பிலும் உழைக்கும் வர்க்கத்தினர் சரியாக உழைத்தால் அதன் பலன் கிடைக்கும். அந்த அளவிலே இன்றைக்கு உழைப்பாளர்களின் உழைப்பால் தான் தமிழ்நாட்டிற்கு இந்த இடம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடத்தை பெறுகிற இந்த வாய்ப்பு தமிழக உழைப்பாளர்களின் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் போதை நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக பாஜக தலைவர் புல்கா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பாஜக தலைவர் புல்கா பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் போதை நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும், ஏன் பொதுமக்களும் கூட இத்தகைய கூற்றுகளை தெரிவித்துள்ளனர் என்றார். இந்த குற்றச்சாட்டுகள் சட்டப்பேரவையிலும் குரு கிரந்த் சாஹிப் முன்னிலையில் நடைபெற்ற சமய கூட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் உள்ள குருத்வாராக்களிலும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது முதல் முறையல்ல என்றும் தெரிவித்தார். பழனி முருகன் கோவிலில் மதுரை மத்திய தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளரும் நடிகருமான சுந்தர் சி குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி, அவர் மனைவி நடிகை குஷ்பு, அவர்களின் மகள் ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தி, அவர் தாயார் சுஜாதா ஆகியோர் நேற்று பழனிக்கு வந்தனர். அவர்கள் தனியார் விடுதியில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின் பேட்டரி கார் மூலம் மின் இழுவை ரயில் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று வைதிகால் அலங்காரத்தில் முருகப்பெருமானை குடும்பத்துடன் தரிசனம் செய்தனர். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நடிகர் சுந்தர் சி மனமுருக வேண்டிக் கொண்டார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. பழனி கோவிலில் சுந்தர் சி, நடிகை குஷ்பு ஆகியோரை பார்த்த ரசிகர்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தர் சி, தனக்கு
பழனிதான் பூர்வீக ஊர் என்றும் குலதெய்வம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு அடிக்கடி வருவது வழக்கம்தான் என்றும் தெரிவித்தார். சென்னை சூப்பர் கிங் அணிக்கு எதிராக விளையாட ஆர்வமாக உள்ளதாக ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா தெரிவித்துள்ளார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமில் 3633 பேர் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் நேரடி பணி வாய்ப்பை பெற்றனர். இதற்கான ஆணை வழங்கும் விழா பல்கலைக்கழகத்தில் வேந்தர் மரிய ஜீனா ஜான்சன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார். கல்லூரிகளுக்குள் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். அப்போது பேசிய அபிஷேக் சர்மா சென்னை சூப்பர் கிங் அணிக்கு எதிராக விளையாட ஆர்வமாக இருப்பதாக கூறினார். கோவில்பட்டியில் உழைப்பாளர் நாள், நடிகர் அஜித்குமார் பிறந்தநாள் ஆகியவற்றையொட்டி கோடைக்காலத்தில் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்க மோர் குளிர்பானமும் வழங்கி அஜித் ரசிகர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. உழைப்பாளர் நாள், நடிகர் அஜித்குமார் பிறந்தநாள் ஆகியவற்றையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாமணியாச்சி பேருந்து நிறுத்தம் அருகில் அஜித்குமார் ரசிகர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக குடிநீர், மோர், குளிர்பானங்கள், இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினர். பொதுமக்கள், பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள், பேருந்தில் பயணித்த பயணிகள் ஆகியோருக்கு இலவசமாக குடிநீர், மோர், குளிர்பானங்கள் மற்றும் இனிப்புகள் ஆகியவற்றை அஜித் ரசிகர்கள் வழங்கினர். கடும் வெயில் காரணமாக பொதுமக்கள் கோடைக்காலத்தில் அவதிப்பட்டு வரும் நிலையில் அஜித் ரசிகர்கள் எடுத்துள்ள முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோவையில் டாஸ்மாக் மதுக்கடை அருகே மின் மாற்றி வெடித்து சிதறியதில் அங்கிருந்த குடிகாரர்கள் 3 காயமடைந்தனர். கோவை கண்ணப்ப நகரில் டாஸ்மாக் மதுக்கடை அருகே உள்ள மின் மாற்றியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அப்போது மின் மாற்றிக்குள் இருந்த ஆயில் அனலாய் சிதறி அருகில் நின்றிருந்தவர்கள் மீது பட்டது. இதில் அங்கிருந்த மதுரை வீரன் என்பவருக்கு உடலில் தீக்காயம் ஏற்பட்டது. அவருடன் இருந்த மேலும் 2 லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். காயமடைந்த மதுரை வீரனை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மற்ற 2 முதலுதவிக்கு பின் வீடு திரும்பினர். இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மின்சார வாரிய ஊழியர்கள் அங்கு விரைந்து சென்று அந்த பகுதி முழுமைக்கும் மின் இணைப்பை துண்டித்து சீரமைப்பு பணிகளில் இறங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஆசாரிப்பட்டியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததில் 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட செவ்வாழைகள் முறிந்தும் சாய்ந்தும் விழுந்ததால் விவசாயி கவலை அடைந்துள்ளார். தேனி மாவட்டம் ஆசாரிப்பட்டியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சூறைக்காற்றின் பேயாட்டத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பெரிய இருளன் என்ற விவசாயிக்கு சொந்தமான 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட செவ்வாழைகள் முழுவதுமாக முறிந்தும் சாய்ந்தும் விழுந்தன. காலையில் வந்து தோட்டத்தை பார்த்த விவசாயி மிகவும் வேதனை அடைந்தார். 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று செவ்வாழை பயிரிட்டதாகவும் சூறைக்காற்றால் தனக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயி பெரிய இருளன் தெரிவித்தார். வாழை இலைகள் சாய்ந்ததற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் கடைகளில் நெடுங்காலம் தேங்கியுள்ள குளிர்பானங்களில் தீய நாற்றம் வீசுவதாகவும் இது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தயங்குவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், ஒகேனக்கல், பெரும்பாலை, ஏரியூர் ஆகிய பகுதிகளில் விற்கப்படும் குளிர்பானங்களில் தீய நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பரவலாக இதுபோன்ற குளிர்பானங்கள் விற்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கெட்டுப்போன பொருட்களை விற்பவர்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக மது விற்றவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொழிலாளர் நாளான மே முதல் நாளில் டாஸ்மாக் மது கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இதேபோல வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மே 4ஆம் நாளும் மதுக்கடைகள் அடைக்கப்படும். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஐயனார் ஊத்து என்னும் ஊரில் சட்டவிரோதமாக மது விற்கதாக கோவில்பட்டி மதுவிலக்கு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அங்குள்ள டாஸ்மாக் பார் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரித்ததில் அவர் கடம்பூர் இளவேலங்காலை சேர்ந்த ராஜா என்பதும் சட்டவிரோதமாக மது விற்றதும் தெரிய வந்தது. அங்குள்ள டாஸ்மாக் பாரில் ராஜா பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து ராஜாவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக டாஸ்மாக் பாரின் உரிமையாளர் சுப்பிரமணி, டாஸ்மாக் கடையின் சூப்பர்வைசர் இசக்கிமுத்து ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மர்ம நபர் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் மர்ம நபர்களால் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் மோப்பநாய், வெடிகுண்டு செயல் இழப்பு நிபுணர்கள் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்டவைகள் உதவிகளுடன் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர்.
கோவையில் பரதநாட்டியம் ஆடுவதால் ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பரத கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி பேரூர் ஆதீன மடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வு கோவை நாட்டிய கலாஷேத்ரா நிறுவனர் ஏலியா நிஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவை நாட்டிய கலாஷேத்ரா பள்ளி கல்லூரி மாணவிகள் 101 பேர் இணைந்து தலையில் செம்பு கலசம் வைத்து பானை மீது நின்று தொடர்ந்து 30 நிமிடங்கள் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர். இது குறித்து கோவை நாட்டிய கலாஷேத்ரா நிறுவனர் ஏலியா நிஷா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பரதநாட்டியம் ஆடுவதால் ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த சாதனையை மாணவிகள் செய்துள்ளதாக தெரிவித்தார். பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மரம் முறிந்து ஆட்டோ மீது விழுந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் ஆகிய ஊர்களில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலையம் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இடும்பன் குளம் பகுதியில் பாத யாத்திரை வந்த பக்தர்கள் மழைக்காக ஒதுங்கியிருந்த தகர செட்டு திடீரென கவிழ்ந்து பக்தர் மீது விழுந்ததில் 5 சிறுவர்கள் உள்ளிட்ட 18 பக்தர்கள் காயமடைந்தனர். இந்த நிலையில் அதே இடும்பன் குளம் பகுதியில் மாஸ்டர் பேக்கரி என்ற தேநீர் கடை முன்பு இருந்த மரம் சூறைக்காற்றில் முறிந்து கடை முன் நின்ற ஆட்டோ மீது விழுந்தது. நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையை ₹5.40 உயர்த்தி உள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் இயங்கி வருகின்றன. இங்கு சுமார் 4 கோடி முட்டை இன கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 3 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ₹5.35 இருந்து வந்தது. இந்த நிலையில் நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்தனர். இதன் மூலம் முட்டை கொள்முதல் விலை ₹5.40 உயர்ந்து உள்ளது. மேலும் சென்னையில் ₹5.90 முட்டை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் சித்திரை பௌர்ணமியையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் ரயில்வே காவல்துறையினர் பயணிகளை ஒழுங்குபடுத்தி ரயிலில் ஏற்றி அனுப்பினர். சித்திரை பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு செய்யவும் மலையை வலம் வரவும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். வழிபாட்டை முடித்த பக்தர்கள் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை, காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் விரைவு ரயிலில் செல்வதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ரயில்வே நிர்வாகம் சார்பில் 8 சிறப்பு ரயில்களை இயக்கியதுடன் கூடுதல் பெட்டிகளும் இணைத்திருந்தனர். இருந்தாலும் ரயிலில் இருந்த பயணிகளை இறக்க விடாமலும் வெளியே உள்ள பயணிகளை ஏற விடாமலும் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். இதனால் ரயில் நிலையத்தில் பௌர்ணமி நாட்களில் ரயில்வே காவல்துறையினர் பயணிகளை ஒழுங்குபடுத்தி வரிசையாக நிற்க வைத்து ரயிலில் ஏற்றி அனுப்பினர். புத்த பௌர்ணமி நன்னாளில் பிரார்த்தனைகள் செய்ய மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளதாக யாத்ரீகர் லால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசியில் வைசாக பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்டு யாத்ரீகர் லால் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இங்கு வருகை தருகின்றனர் என்றும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகளும் பெரியவர்களும் இதில் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சாரநாத்தில் உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் கூட்டத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்வதாக கூறினார். மேலும் புத்த பௌர்ணமி நன்னாளில் இங்கு வந்து தரிசனம் செய்யவும் பிரார்த்தனைகள் செய்யவும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் என்று தெரிவித்தார். கொசப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அலர்மேல் நாயகி சமேத ஸ்ரீ கில்லா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன், ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரத்தில் கொசப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அலர்மேல் நாயகி சமேத ஸ்ரீ கில்லா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களை கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாக குண்டத்தில் பூஜிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை பட்டாச்சாரியர்கள் மேலத்தாள வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்த பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன், ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்கள் எழுப்பியவாறு அலர்மேல் நாயகி சமேத ஸ்ரீகில்லா ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டனர். பொன்னேரியில் ஸ்ரீஹரி கிருஷ்ண பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றத்தில் பெரும் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம்
பொன்னேரியில் ஸ்ரீஹரி கிருஷ்ண பெருமாள் கோவில் உள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் தொடங்கியது. இதனையொட்டி சவுந்தரவள்ளி தாயாருக்கு அருள்மிகு ஸ்ரீஹரி கிருஷ்ண பெருமாளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியம் முழங்க வேத மந்திரங்களை ஓதியபடி பட்டாச்சாரியார்கள் கொடிமரத்தில் சித்திரை கொடியப்பட்டதை ஏற்றி வைத்தனர். இதையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் எம்பெருமாள் கிருஷ்ண பரமஹாந்த அலங்கரிக்க பல்லக்கில் எழுந்தருளி நகர் வீதி உலா புறப்பாடு சென்றார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் நூதன காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் வலையாம்பட்டினத்தில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் நூதன காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அழகு காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, பால் குடங்கள் எடுத்து வீதி உலா சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் நூதன முறையில் தங்கள் முதுகில் அழகு குத்தி பெரிய தேரை இழுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் வீடுகள் தோறும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு அர்ச்சனை செய்து தீப ஆராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். இதில் ஸ்ரீ பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புத்தர் கோவிலின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகளுக்கு புத்தரின் வாழ்வியல் கொள்கைகள் எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள புத்தர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகளுக்கு புத்தரின் போதனைகள் மற்றும் அவரது வாழ்வியல் கொள்கைகள் எடுத்துரைக்கப்பட்டன. தொடர்ந்து அவர்களுக்கு புத்தரின் பாடல்கள் அடங்கிய புத்தகங்கள் வழங்கப்பட்டு நல்லொழுக்கம் மற்றும் அமைதி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழா பக்தி உணர்வை மட்டுமின்றி சமூக ஒற்றுமை மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற பின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் கோவில் திருவிழா தேர்கால் முகூர்த்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் கோவில் பந்தர்கால் முகூர்த்தம் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற்றது. தேரோட்டத்திற்கான தேர்கால் முகூர்த்தம் நேற்று நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு 5 தேர்களுக்கான கால்கள் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடிமரத்து விநாயகருக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேர்கால்களுக்கும் கொடிமரத்து விநாயகருக்கும் தீபாராதனை நடைபெற்றது. 5 தேர்களுக்கான கால்கள் ஊன்றப்பட்டன. நிகழ்ச்சியில் ஆட்சியரும் ஆலய தனி அதிகாரியுமான இசிதா ரதி, ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் அமைந்துள்ள அருள்கோட்டம் முருகன் கோவிலில் சித்திரை பௌர்ணமி நாளில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் பர்மா தமிழர்களால் நிறுவப்பட்ட அருட்கோட்டம் முருகன் கோவிலில் சித்திரை பௌர்ணமி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் நேற்று பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுந்தர விநாயகர் கோவிலிலிருந்து காவடி புறப்பட்டு முருகன் கோவிலுக்கு சென்றனர். கரும்பில் தொட்டில் கட்டி பிறந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் அள்ளியாலமங்கலம் பாஞ்சாலி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அள்ளியாலமங்கலம் பாஞ்சாலி அம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகளம், அக்னி வசந்த விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இறுதி நாளான நேற்று தருமர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதிகளான அள்ளியாலமங்கலம், போலூர், மட்டைப்பிரையூர், மண்டகுளத்தூர், செம்மியமங்கலம், அலங்காரமங்கலம், கொம்மானந்தல் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி எடுத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழா சென்ற வாரம் பூச்சொரிதலுடன் தொடங்கியது. சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கரகத்தையும் முளைப்பாரியையும் தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்கவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் வேண்டி இந்த முளைப்பாரி எடுப்பு நடைபெற்றது. திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாரியை சுமந்தவாறு ஊர்வலமாக வந்த காட்சி காண்பவர்களை கவர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் காம்பட்டு மரகத அங்காளி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி நாளில் பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். போலூர் அடுத்த காம்பட்டு மரகத அங்காளி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி நாளில் பெண்கள் நோம்பிருந்து பால்குடம் எடுத்தனர். பிள்ளையார் கோவிலிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மரகத அங்காளி அம்மன் ஆலயத்தில் முடிவடைந்தது. பின்னர் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அணியாலை
காம்பட்டு, பாடகம், போலூர், பெலாசூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவிலில் சித்திரை பௌர்ணமி நாளில் நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலகில் உள்ள ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவராக கருதப்படுபவர் சித்திரகுப்த சுவாமி. சித்திரகுப்த சுவாமிக்கு இந்தியாவில் வேறு எங்கும் கோவில்கள் இல்லாத நிலையில் புண்ணிய நகரம், முக்தி தரும் நகரம் காஞ்சிபுரத்தில் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திர பௌர்ணமி நாளில் கர்ணகி உடனுரை சித்திரகுப்தர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் பாவ கணக்கை நீக்கி புண்ணிய கணக்கை சேர்த்துக் கொள்வதற்காக புதிய நோட்டுகளையும் பேனாக்களையும் சுவாமிக்கு வழங்கி வழிபட்டனர். ஆலமரத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமாத்தியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஆலமரத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமாத்தியம்மன் திருக்கோவிலில் விநாயகர், சப்த கன்னிகள், நவகிரகங்கள், காவல் தெய்வமான கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக பெத்தானூரில் அமைந்துள்ள தொந்தி விநாயகர் நாகாவதி ஆற்றங்கரையிலிருந்து ஆண்களும் பெண்களும் பம்பை மேளதாள வாத்தியங்களும் முழங்க ஸ்ரீ வீரமாத்தியம்மன் கோவிலுக்கு பால்குடம் எடுத்து வந்தனர். அதன் பின்னர் இரவு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சப்தி கண்ணகிகள் ஹோமம், கருப்பசாமி ஹோமம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஸ்ரீ வீரமாத்தியம்மனுக்கு பால், தேன், தயிர், இளநீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை நிற ஆடையாலும் மலர்களாலும் ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் சதீஷ்குமார் சாஸ்திரி, ஹரிபிரசாத் சாஸ்திரிகள் சிறப்பு பூஜைகள் செய்து ஸ்ரீ வீரமாத்தியம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாதவூரில் அமைந்துள்ள திருமறைநாதர் வேதநாயகியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாணிக்க வாசகர் பிறந்த இடமான திருவாதவூரில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருமறைநாதர் தேவநாயகியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி திருவிழாவிற்காக சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்த கால் நடப்பட்டது. விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி, பழனிவேல் ராஜன், உறுப்பினர்கள் செல்லையா, சுப்புலட்சுமி, சீனிவாசன், மீனா, இணை ஆணையர் சுரேஷ், உதவி ஆணையர் லோகநாதன், பேஷ்கார், ஜெயபிரகாஷ், சீனிவாசன், முன்னாள் துணை சேர்மன் முருகன் மற்றும் சிவபக்தர்கள் கலந்து கொண்டு திருமறைநாதர் தேவநாயகியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு தொடக்கம். வாக்குச்சாவடி மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் கருத்து திணிப்புகளாகவே உள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒன்றிய அரசு ஊழியர்களை நியமிக்கும் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஈரானின் முன்மொழிவுகளில் திருப்தி இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. 226 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்தி பிடித்து டெல்லி அணி சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.